இன்றைக்கி நம்ம பேப்பர்லேயே ஒரு அழகான கிஃப்ட் பாக்ஸ் செய்கிறது எப்படின்னு பார்ப்போம். அதுக்கு 6 சென்டிமீட்டரில் 6 to 6 இந்த மாதிரி நான் லைட்டாக லைன் போட்டு வச்சுருக்கேன். 3 பாக்ஸ் வரும். இந்த மாதிரி 3 காலம் 9 காலம் வரும். எல்லாமே ஒரே சைஸ் 6 தான். அதில் அந்த சென்டரில் இருக்கக்கூடியதில் மட்டும் சென்டர் பாயிண்ட்டு நான் மார்க் பண்ணி வச்சுருக்கேன். அது எதுக்காகனா நம்ம அதுக்குள்ளே ஒரு ஹோல் போட்டு ஒரு நூலை விடணும். அதுக்காக தான் நான் இப்போ அதுக்கான நூல் எடுத்துட்டேன். இப்போ நான் அந்த சென்டரில் ஒரு டாட் வச்சுருக்கேன் பார்த்தீங்களா, அந்த பகுதியில் நான் ஒரு ஹோல் போட போகிறேன். நான் இப்போ இதில் அந்த ஹோலுக்குள்ளாடி நான் இதை உள்ளே விட்டுட்டு அந்த மொன பகுதியை மட்டும் இந்த மாதிரி வச்சுட்டு அது 2 பகுதியாக இருக்கும். அதில் லைட்டாக க்ளூ போட்டு ஒட்டிக்கலாம் நம்ம. இப்போது இதில் நான் இந்த பகுதியை வெட்டுறேன், கவனிங்க. அது ஃபுல்லாக வெட்டக்கூடாது. அதில் இடையில லைன் இருக்குது பார்த்தீங்களா, அந்த ஒரு காலத்துக்கு எவ்வளோ அளவு வருதோ அந்த அளவுக்கு மட்டும் வெட்டிக்கிறேன். இப்போ இந்த பக்கம் வெட்டுறேன்னா இதுக்கு எதிர் சைடில் மட்டும்தான் வெட்டணும், மற்ற பக்கங்களில் வெட்டக்கூடாது. ஆனால் ஒரு லைனையும் நல்லா மடக்கி விட்டுக்கோங்க. ஏன்னா அப்போ தான் நமக்கு பாக்ஸ் பண்ணும்போது அது கரெக்டாக வரும். இப்போ நம்ம இந்த மாதிரி வெட்டியாச்சு. இப்போ இந்த லைனெல்லாம் பிடிச்சு விட்டுக்கோங்க கொஞ்சம் நல்லாவே. எல்லாம் அந்த ஒரு பாக்ஸ் கேப் வரக்கூடிய இடத்துலையும் இந்த மாதிரி மடிச்சு விட்டுக்கோங்க. அப்போ தான் நமக்கு அது கரெக்டாக நமக்கு பாக்ஸ் மாதிரி பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். இப்போது நம்ம எப்படி ஒட்டணும்னா இந்த மாதிரி இப்படி ஒட்டணும். நான் ஒட்டுறேன் பாருங்கள். ஒரு ஓரத்தில் க்ளூ போட்டுட்டு இல்லை இந்த ஸ்டெப் நீங்கள் எப்படி ஒட்டினாலும் ஒன்றும் இல்லை. ஆனால் உங்களுக்கு எந்த மாதிரி ஈஸியாக இருக்குதுன்னு நினைக்கிறீங்களோ அந்த மாதிரி ஒட்டி விட்டுக்கோங்க. இந்த லைன் மடக்கெல்லாம் கரெக்டாக இல்லைன்னா நமக்கு அது ஒட்டுறதுக்கே சிரமமாக இருக்கிற மாதிரி இருக்கும். நான் முதல்ல இந்த ஒரு பகுதியை மிஸ் பண்ணியிருக்கேன் மடக்கிறதுக்கு. அதை நம்ம மிஸ் பண்ணாலுமே அந்த இடம் நமக்கு கரெக்டாக வராத மாதிரி இருக்கும். இப்போ மற்ற பகுதிகள்லேயும் க்ளூ போட்டு நம்ம ஒட்டிக்கலாம். இல்லை இதை சென்டரில் விட்டாலும் இன்னும் நல்லா இருந்திருக்கும். நான் இப்போ பேக் சைடில் எடுத்திருக்கேன். இது பேக் எடுக்கிறதுக்கு பதில் சென்டரில் விட்டுருக்க வேண்டியது. எக்ஸ்ட்ரா ஏதாவது இருந்துச்சுன்னா அதை கட் பண்ணி நீட் பண்ணிக்கோங்க. இப்போ எனக்கு லைட்டாக ஒரு சின்ன எக்ஸ்ட்ரா இருக்கிற மாதிரி இருக்குது, அதை நான் லைட்டாக வெட்டிக்கிறேன். இப்போ கரெக்டாக அந்த பாக்ஸை பிடிச்சி தூக்கும்போது நமக்கு இந்த மாதிரி வரும். நீங்கள் செய்யும்போது ஒரு மடிப்பையும் ரொம்ப நல்லா தேய்ச்சி விட்டுக்கோங்க. ஏன்னா நமக்கு பார்க்கும்போது
அது ஃபினிஷிங் நல்லாயிருக்கும். இப்போ இது வந்து அடுத்த இன்னொரு கலர் எடுத்துக்கோங்க. இது நான் 6.2 எடுத்திருக்கேன். ஃபஸ்ட்டு நம்ம எடுத்தது 6 எடுத்தோம். இது 6.2ல் 8 பாக்ஸ் வர மாதிரி. முதல்ல நம்ம எடுக்கும்போது எப்படி எத்தனை பாக்ஸ் எடுத்தோம்? 9 பாக்ஸ் எடுத்தோம். அது வித்தியாசமாக எடுத்தோம். 3 3 3 வர மாதிரி. இது பார்த்திங்களா 4 4 வர மாதிரி எட்டணும். இப்போ நான் ஹார்ட்டு ஷேப்பிங்கில் அந்த ஒரு மேலே இருக்கிற பகுதியில் மட்டும் வரைஞ்சிக்கிறேன். இதே மாதிரி நீங்களும் வரைஞ்சிக்கோங்க. உங்களுக்கு இந்த ஹார்ட்டு ஷேப்பிங் வரைய தெரியலைன்னா நான் இதை எப்படி வரைகிறதுன்னு அடுத்து நான் உங்களுக்கு காட்டுறேன். நான் இதை முதல்ல காட்டியிருக்கணும், நான் காட்டாமலே வரைய ஆரம்பிச்சிட்டேன். நான் உங்களுக்கு திரும்ப காட்டுறேன். இப்போ இந்த மேல் பகுதியில் உள்ளே நம்ம இந்த கிஃப்ட்டுக்குள்ளே என்ன வேணாலும் வச்சு கொடுக்கலாம். சாக்லேட்டோ இல்லை வேறு ஏதாவது ரிங்கோ, நீங்கள் என்ன ப்ரெசென்ட் பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ அது அதில் வச்சு ப்ரெசென்ட் பண்ணலாம். யாருக்கு வேணால் கொடுக்கலாம். அம்மாவுக்கோ அப்பாவுக்கோ இல்லை என் ஃப்ரெண்டுக்கோ யாருக்கு வேணால் கொடுக்கலாம். இப்போ நம்ம இந்த ஹார்ட் மாதிரி இருக்கக்கூடிய இந்த வரைஞ்ச பகுதிகளெல்லாம் அதுக்கு முன்னாடி நான் ஹார்ட் எப்படி செய்கிறதுன்னு காட்டுறேன். நான் சும்மா ஒரு ரஃப் பேப்பரில் தான் நான் உங்களுக்கு காட்டுறேன். சும்மா இந்த மாதிரி ரெண்டாக மடிச்சிட்டு இப்படி வரைஞ்சிக்கோங்க. வரைஞ்சி வெட்டினீங்கன்னா உங்களுக்கு அழகான ஒரு ஹார்ட்டு ரெடி ஆயிடும். இது வந்து ஒரு கட்டியான அட்டையில் வரைஞ்சி வெட்டி இந்த மாதிரி மேலே வரைஞ்சிக்கோங்க. ஒன்று வெட்டி வச்சுருந்தீங்கன்னா உங்களுக்கு அடிக்கடி தேவைப்படும். நான் வரைஞ்சி வெட்டி வச்சுருப்பேன், சின்னது பெருசுன்னெல்லாம் வச்சுருப்பேன். அப்போது நமக்கு அந்த நேரம் கஷ்டமாக இருக்காது. ஏற்கனவே வரைஞ்சி வச்சதை எடுத்து அப்படி படபட பண்ணுற மாதிரி இருக்கும். பார்த்திங்களா, இந்த மாதிரி வரைஞ்சிக்கலாம். இப்போது நான் அந்த ஹார்ட்டு மாதிரி வரைஞ்சிருக்கேனே, இதை கரெக்டாக வெட்டி எடுத்துக்கணும். நான் இப்போ வெட்டி எடுத்துட்டேன். நமக்கு வெட்டி எடுக்கும்போது ஹோலாக தான் இருக்கும் இந்த மாதிரி. அதுக்கப்புறமா இந்த கீழே பாக்ஸ் வரக்கூடிய இந்த 4 பகுதியை நம்ம வெட்டிக்கணும். இதெல்லாம் அதுக்கு முன்னாடி ஒரு அந்த லைன்ஸை கரெக்டாக மடித்து விட்டுக்கணும். எதுக்காக நினைக்கிறீங்க? அப்போ தான் நமக்கு ஈஸியாக இது பண்ண முடியும். இப்போ நம்ம அந்த லைனுக்கு மேலே கரெக்டாக வெட்டிக்கிறேன். அந்த கீழே இருக்கிற பாக்ஸு இதனோட அளவு 6.2. ஃபஸ்ட்டு நம்ம எடுத்தது 6. கலர் காம்பினேஷன் நீங்கள் எந்த மாதிரி வேணாலும் கொடுத்துக்கோங்க. நான் சும்மா ஒயிட்டும் அந்த ஒரு டார்க்கான அந்த பிங்க்கும் கொடுத்துருக்கேன். உங்களுக்கு எந்த மாதிரி கலர் ரெட்டு பிடிக்கும்னா ரெட் எடுத்துக்கோங்க. ஆனால் கூட ஒரு லைட் கலரும் ஒரு டார்க் கலர் மாதிரி இந்த மாதிரி சூஸ் பண்ணுங்கள். கொஞ்சம் இந்த மாதிரி ரெட்டு பிங்க் இந்த மாதிரிப்பட்ட கலர் ரொம்ப அட்ராக்டிவாக இருக்கும். இப்போது நம்ம கரெக்டாக அந்த இடத்துல ஒட்டி விட்டுக்கணும். சில டைம் நம்ம என்ன தான் ஒட்டினாலும் க்ளூ காய முன்னாடி நம்ம கையும் சேர்ந்து ஒட்டுற மாதிரி இருக்கும். நம்ம கை எடுக்கும்போது மொத்தமாக பிரிஞ்சு வந்துடுற மாதிரி இருக்கும். ஏன்னா கையிலையுமே லைட்டாக ஈரம் இருந்துச்சுனாலும் அந்த க்ளூவோட ஈரம் இருந்துச்சுனாலும் ஒட்டி பிடிக்காமல் நம்ம கையும் அந்த பேப்பரும் சேர்ந்து ஒட்டுற மாதிரி இருக்கும். அதனால் கையில் படாமல் கொஞ்சம் ஒட்டிக்கோங்க. அப்போ தான் உங்களுக்கு அது ஈஸியாக இருக்கும். இப்போ நமக்கு அந்த பாக்ஸ் மாதிரி கிடச்சிடுச்சு. பார்த்திங்களா, ஒட்டியாச்சு. இப்போ நம்ம இதை வெட்டுறதுக்கு முன்னாடி இந்த லைன்ஸ் எல்லாம் நல்லா கரெக்ஷன் பண்ணியிருக்க வேண்டியது. இந்த இடங்கள்லாம் நீங்கள் நல்லா கரெக்ஷன் பண்ணும்போது பண்ணுங்கள். இப்போது இதையுமே நம்ம இந்த மாதிரி நல்லா தேய்ச்சி விட்டுட்டு ஒட்டிக்கணும். இப்போ நான் க்ளூ அப்ளை பண்ணுறேன்.
இப்போ இந்த மாதிரி நீட்டாக நமக்கு கிடைக்கும். இந்த கார்னரெல்லாம் நல்லா பிடிச்சிக்கோங்க. இந்த மாதிரி நல்லா தேய்ச்சி விட்டுக்கிட்டு இந்த பாக்ஸுக்குள்ளாடி உள்ளே விட்டுக்கணும். உள்ளாடி கிஃப்ட் ஏதாவது வைக்கிறதா இருந்தால் வச்சுக்கோங்க. இப்போ பாருங்கள் நமக்கு எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு. இதில் நம்ம அளவுலேயும் கொஞ்சமாக மிஸ் ஆகக்கூடாது. 2லேருந்து ஒரு பாயிண்ட்டு கூடுனாலும் நமக்கு அது கொஞ்சம் நல்லா இல்லாத மாதிரி இருக்கும். உங்களுக்கு பிடிச்சிருக்கா? நிறைய பேர் என்னோடய வீடியோஸ் பார்க்குறீங்கன்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். எனக்கு உங்களோட சப்போர்ட்டை கொடுங்க. லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். எப்படி உங்களுக்கு பிடிச்சிருக்கா பாருங்கள். உங்கள் பிள்ளைங்களுக்கோ யாருக்கு ப்ரெசென்ட் பண்ணாலும் இப்படி பண்ணி பாருங்கள். தேங்க்யூ.